பரிசுத்த ஆவியானவர். 3 தான். ஆனா எப்படிப்பட்டவருங்க? ஆமா, 1. பாருங்களேன், இதை எபிரேய மொழியில எப்படி சொல்லுவாங்கன்னா, பிதாவாகிய தேவனுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா யா யெகோவான்னு சொல்லுவாங்க. குமாரனாகிய தேவனுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா எக் யெகோவா அப்படின்னு சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா ரூவாக் யெகோவான்னு சொல்லுவாங்க. இப்ப தமிழ்ல சொல்லலாம் எப்படி சொல்லலாம் தெரியுங்களா? பிதாவாகிய யெகோவா, குமாரனாகிய யெகோவா, பரிசுத்த ஆவியானவர் ஆகிய யெகோவா. அப்ப இதுல காமன் நேம் எதுங்க? பொதுவான நேம் எதுங்க? யெகோவா. இப்ப சொல்றாரு, நான் இருக்கிறேன் என்பவர் சொல்லுகிறார். போய் சொல்லு. இந்த யெகோவா என்கிற பெயரினுடைய அர்த்தத்தை நாம பார்க்க போறோம். இப்ப தேவனுடைய பேர் என்னங்க? இந்த திரியேக தேவனுடைய பேர் என்னங்க? யெகோவா. இந்த யெகோவா யாவே அப்படிங்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியில யோதிகே வாவ்கேன்னு சொல்லுவோம். இருக்கும். அது எப்படி எழுதுவாங்கன்னா யோதிகே வாவ்கே அப்படின்ற எழுத்துல எழுதுவாங்க. யெகோவா யாவே. இந்த எழுத்துக்களுக்கு ஒன்னொன்னுக்கு அர்த்தம் இருக்குதுங்க. பாருங்களேன், அதுல யோத் அப்படிங்கிற எழுத்தோடைய இந்த எபிரேய எழுத்தினுடைய அர்த்தம் என்னன்னா கரங்கள்னு அர்த்தம், கையின் அர்த்தம். கேனா பாருன்னு அர்த்தம். வாவ் யோதிகே வாவ்கே. வாவ்னா என்ன அர்த்தம்னா ஆணின்னு அர்த்தங்க. அதே போல இன்னொரு எழுத்து ஹேன்னு வருது. திரும்பவும் ஹேனா பாரு நம்ம சொன்னோம். அப்போ இந்த யாவே யெகோவா என்பதின் பெயரின் அர்த்தம் என்ன தெரியுங்களா? கையை பார், அதில் ஆணியை பார். அப்போ யெகோவானா என்ன அர்த்தங்க? கையில ஆணி அடிக்கப்பட்டதை பார். கையை பார், ஆணியை பார். உனக்காக தேவனுடைய கையில ஆணி என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க? அடிக்கப்பட்டிருக்கு.